108 திவ்ய தேசங்களையும் ஒரு சேர தரிசித்த புண்ணியம் இந்த கோயில் தரிசனம் பண்ணால் நமக்கு கிடைக்கும். இந்த புரட்டாசி சனிக்கிழமையில நான் உங்களோட சேர்ந்து தரிசிக்க போகிற கோவில் கோலவெள்ளி ராமர் ஆலயம், திருவெள்ளியங்குடி, கும்பகோணத்துக்கு அருகில் இருக்க இந்த திவ்ய தேசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில். இந்த கோயிலில் இருக்க ராமபிரானை வழிபட்டால் நம் கண் பார்வையில் உள்ள எல்லா குறைபாடுகளும் சரியாகும். இந்த கோயிலில் இருக்க ராமபிரான் அழகான சயன திருக்கோலத்தில் காட்சி தருகிறாரு. இந்த கோயிலுடைய புஷ்கரணி கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்குது. வைணவ சுக்கிரத்தலமாக கருதப்படுற இந்த கோயிலில் தான் சுக்கராச்சாரியார் வழிபட்டு அவருடைய இழந்த கண் பார்வையை மீண்டும் பெற்றார்னு வரலாறு சொல்லுது. இந்த கோவில் வாமனஸ்தலமாக அறியப்படுகிறது. கோயில் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கோயிலுடைய தல வரலாறை சுருக்கமாக பார்த்துடலாம். வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியிடம் வாமனர் 3 அடி மண் கேட்டார். அப்போது சுக்கராச்சாரியார் அதை தடுப்பதற்காக தேனியாய் மாறி கமண்டலத்துக்குள் புகுந்தார். அந்த சமயத்தில் வாமனரால் சுக்கராச்சாரியரின் கண் பறிக்கப்பட்டது. தன்னுடைய கண்ணை திரும்ப பெறத்துக்காக சுக்கராச்சாரியர் பல ஊர்களில் அலைந்து திரிந்தார். இந்த கோயிலில் வழிபட்டு தான் அவருடைய கண் குறைபாடு சரியானதுன்னு சொல்கிறாங்க. அதனாலவே இந்த கோவிலுக்கு வழிபட்டால் நம் கண் பார்வையில் எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய தாயார் மரகதவல்லி தாயார் அழகான தனிக்கோவில் நாச்சியாராக காட்சி தராங்க. தனிக்கோவில் நாச்சியாரான மரகதவல்லி தாயாரை மகாலட்சுமியை பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும், அழகென்றால் அவ்வளவு கொள்ளை அழகாக அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோயில் 1000லேருந்து 1500 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போது ஒரு 4-5 செஞ்சுரிஸ் முன்னாடி இருந்த அரசர்கள் கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய விமானத்தோட பேர் புஷ்கலா வர்த்தக விமானம்னு சொல்கிறாங்க. திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில் 4ஆம் 10ஆம் திருமொழி முழுக்க இந்த கோயில் பற்றி தான் பாடியிருக்காரு. திரு இந்தலூர் என்று அழைக்கப்படும் மயிலாடுதுறைக்கு வந்த திருமங்கை ஆழ்வாருக்கு தரிசனம் கிடைக்காமையால் இந்த கோயிலில் இருக்க பெருமாளை தரிசித்து அவருக்கான பாசுரத்தை ஏற்றியதா சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய ஒரு சில பாசுரங்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. பாவகை என் சீர் கை நெடிலடி ஆசிரிய விருத்தம். பாரினை உண்டு பாரினை உமிழ்ந்து பாரதம் கையெறிந்து ஒரு கால் தேரினை யூர்ந்து தேரினை துறந்த செங்கன்மால் செண்டுரை கோவில் ஏர்நிறை வயலுள் வாழைகள் மருகி எமக்கிடமன்றி என்றெண்ணி சீர்மலி பொய்கை சென்றணைகின்ற திருவெள்ளியங்குடியதுவே. திருமங்கை ஆழ்வார் அழகான இந்த 10 பாசுரங்களை தான் இந்த கோயிலுக்காக பாடியிருக்காரு. இந்த கோயிலுடைய ராமபிரான் அழகான சயன திருக்கோலத்தில் சங்கு சக்கரங்களோடு அழகான வில்லோடு காட்சி தராரு. அதனால தான் இந்த கோவிலில் பெருமாளுக்கு கோலவெள்ளி ராமன் என்று பெயர். கருட ஆழ்வார் எங்கும் இல்லாத திருக்கோலமாக இந்த கோவிலில் 4 புஜங்களோடு சங்கு சக்கரத்தோடு காட்சி தருகிறாரு. இது இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. புஜங்க சயனத்தில் அழகான சுதை சிற்பமாக கிழக்கு நோக்கி திருமுகம் கொண்ட ராமபிரான் இந்த கோயிலை நாம் தரிசிக்கலாம். கல்யாணராமர், கோதண்டராமர் என நின்ற திருக்கோலத்தை ராமபிரானை தரிசிச்சுட்டு சயனத்தில் ராமபிரானை தரிசிக்கிறது அதிசயத்திலும் அதிசயமாக தான் பார்க்கப்படுது. இந்த கோயிலுக்கு திருடைமருதூர்லேருந்து அணைக்குடி எனும் கிராமத்தின் வழியாக நம்ம போகணும். ரொம்ப கிராமமாக இருக்கிறதுனால தான் இந்த கோயிலை தரிசனம் பண்ணால் 107 கோயிலையும் தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வயல்கள் சூழ்ந்துள்ள இந்த கோவிலில் காஞ்சி மகா பெரியவர்னு அழைக்கப்படுற சந்திரசேகரந்த சரஸ்வதி சுவாமிகளே தங்கியிருந்து திருப்பணிகளை மேற்பார்வை பார்த்துருக்காரு. இந்த கோவிலில் தரிசித்த புண்ணியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். இன்னொரு கோயிலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.